வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக்கோட ஹாட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 ரெசிஸ்டர் வந்து பேரலாக கனெக்ட் ஆகியிருக்கும் போது அதோட ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த 2 ரெசிஸ்டாரையும் நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 9 ஓம்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த 2 ரெசிஸ்டாரோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அந்த 2 ரெசிஸ்டார் வந்து என்னன்னே தெரியாது. அதனால we take the 2 resistor be R1 and R2. இப்போ இந்த 2 ரெசிஸ்டரையும் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸை தான் 2 ஓம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 2 ஓம் அப்படிங்கிறது பேரலாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ RP is equal to 2 ஓம். அண்ட் இந்த 9 ஓம் அப்படிங்கிறது சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அதோடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அதனால் RSS is equal to 9 ஓம் அப்படின்னு போடுறோம். இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 2 ரெசிஸ்டரோடைய வேல்யூ, R1ஓட வேல்யூ என்ன, R2ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த கொஷினில் 2 கேசஸ் வந்து இருக்குது. ஒன்று பேரலாக கனெக்ட் ஆகிருக்கிறது, இன்னொன்று சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கிறது. அந்த 2 கேசஸையும் ஃபஸ்ட் நம்ம எழுதுவோம். ஸோ கேஸ் 1ல் 2 ரெசிஸ்டரையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஃபார்முலா எப்படி எழுதுவோம், 1 அப்படின்னு போட்டு எழுதுவோம். 1/RP is equal to 1/R1 plus 1/R2. இங்கே நமக்கு R1 என்னன்னு தெரியாது, R2 என்னன்னு தெரியாது, பட் we know RP அது 2 ஓம்னு தெரியும். அந்த 2வை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் 2. கேஸ் 2ல் 2 ரெசிஸ்டரையும் நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ சீரியஸாக நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட ஃபார்முலா என்ன வரும், RS is equal to R1 plus R2. இங்கே நமக்கு R1 என்னன்னு தெரியாது, R2 என்னன்னு தெரியாது, பட் we know RS. ஸோ RSங்கிறது 9. அந்த 9ஐ வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து R1 என்ன, R2 என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா, ஈக்குவேஷன் 2ல் R2வை மட்டும் நம்ம வச்சுட்டு இந்த R1 இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸில் இருக்கக்கூடிய R1 வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் வந்துடும். அப்போ R2 is equal to 9 minus R1னு வந்துடும். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல R2 இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணி R2க்கு பதிலாக 9 minus R1 அப்படின்னு கொண்டு வருவோம். அப்போது ஈக்குவேஷன் 1 என்னவாகும் அப்படின்னா, 1/2 is equal to 1/R1 plus 1/9 minus R1 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், 1/2 is equal to இந்த 9 minus R1 இங்கே வந்துடும், ப்ளஸ் இந்த R1 இங்கே வந்துடும், பை கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும், R1 into 9 minus R1 அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் R1ஐயும் மைனஸ் R1ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா 1/2 is equal to 9/R1 into 9 minus R1 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த டேர்மை வந்து இந்த சைடு கொண்டு வரோம், அண்ட் இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வரோம். அப்படிங்கிறப்போ R1 into 9 minus R1 வரும், which is equal to 9 2s 18 அப்படின்னு வரும். அப்புறம் இந்த R1ஐ நம்ம உள்ளே வந்து கொண்டு வரோம். ஸோ உள்ளே கொண்டு வரும்போது 9R1 மைனஸ் R1 into R1 R1 ஸ்கொயர் ஆயிரும், which is equal to 18. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R1 ஸ்கொயர்னு இருக்குது, R1 இருக்குது, அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இருக்குது. எப்போவுமே ஸ்கொயர் டேர்ம் வந்து பாசிட்டிவாக வரணும். இப்போ அதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா, இந்த இருக்கிற இந்த 2 டேர்மையும் வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்படிங்கிறப்போ மைனஸ் R1 ஸ்கொயர் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் R1 ஸ்கொயர் ஆகிடும், ப்ளஸ் 9R1 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 9R1 ஆகிடும். அங்கே ஆல்ரெடி 18 வந்து இருக்குது. ஸோ ப்ளஸ் 18 is equal to, அங்கே எதுவுமே இல்லை, இந்த பக்கத்தில் எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ 0 ஆகிடும். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் டேர்ம் வந்து இருக்குது, R1 ஸ்கொயர்னு. அதுக்கப்புறம் R1 வந்து இருக்குது, ஆனால் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, நமக்கு ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 18 வரணும், அண்ட் 2 நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு -9 அப்படின்னு வரணும். ஸோ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் +18னும் அண்ட் எந்த 2 நம்பரை நம்ம வந்து
ஆட் பண்ணோன்னா -9 அப்படின்னு வரும்னா 6ஐயும் 3யும் தான். இப்போ -6 இன்ட்டு -3 வந்து என்னவாகும், +18 வந்துடும். அதே மாதிரி இந்த -6ஐயும் அண்ட் -3யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -9 வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், r1 - 6 இன்ட்டு r1 - 3 = 0 அப்படின்னு போடுறோம். அண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய r1ஓட வேல்யூ என்னவாகும்னா, ஸோ r1 - 6 = 0ன்னு போடும்போது நமக்கு r1 = 6ன்னு வரும். அண்ட் இங்கே r1 - 3 = 0ன்னு போடும்போது நமக்கு r1ஓட வேல்யூ +3ன்னு வரும். அதாவது நமக்கு இங்கே -6ன்னு வந்துச்சுன்னா நமக்கு r1 வேல்யூ வந்து +6ன்னு வரும். நமக்கு இங்கே -3ன்னு வந்துருந்துச்சுன்னா r1ஓட வேல்யூ +3ன்னு வரும். ஸோ இதுதான் r1ஓட வேல்யூ. சரி, இப்போது இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 2ல் என்ன இருந்துச்சுன்னா 9 = r1 + r2ன்னு இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த r1ஓட வேல்யூவை போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம r1 = 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஈக்குவேஷன் 2ல். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 = 6 + r2ன்னு வரும். தென் r2ஓட வேல்யூ என்ன வரும், 9 - 6 வந்து 3 அப்படின்னு r2ஓட வேல்யூ வந்து வருது. அடுத்ததாக r1 = 3 அப்படின்னு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 = 3 + r2ன்னு வரும். தென் இந்த 3ஐ வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா r2 = 9 - 3 9 - 3 6. ஸோ r1க்கு நம்ம 2 வேல்யூ கிடச்சிருக்கு, r2க்கு வந்து 2 வேல்யூ கிடச்சிருக்கு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, r1ஓட வேல்யூ எப்போ 6ஆக இருக்கோ அப்போ வந்து r2ஓட வேல்யூ 3ஆக இருக்கும். அப்படி இல்லைன்னா r1ஓட வேல்யூ 3ஆக இருந்துச்சுன்னா r2ஓட வேல்யூ வந்து 6ஆக இருக்கும். இது இருக்கும்போது இது இருக்கும், இது இருக்கும்போது இது இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து எழுதுனா கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின், ஒரு சர்க்யூட் வழியாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு பர் செகண்டுக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு சர்க்யூட் வழியாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகுது, அப்போது கரண்ட் வந்து 5 ஆம்பராக இருக்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட் I வந்து 5 ஆம்பர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் t வந்துட்டு பர் செகண்ட்னா 1 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கொஷினில் how many electrons, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த கொஷினுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலான்னா, இந்த ஐயவும் டீயவும் லிங்க் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா வந்து கரண்ட்டில் பார்த்துருக்கோம். I = Q/T அப்படின்ட்டு. இங்கே ஐங்கிறது கரண்ட்டு, டீங்கிறது டைமு, Qங்கிறது என்ன, சார்ஜ். இப்போ இந்த கொஷினில் நம்ம எலக்ட்ரானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சார்ஜ் அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை வந்து குறிக்குது. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த சாப்டரில் முன்னாடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் Q = NE அப்படின்ட்டு. N = நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் E அப்படிங்கிறது எலக்ட்ரானுடைய சார்ஜ். ஸோ இந்த Q = NE அப்படிங்கிறத இந்த Qக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ என்னவாகும், I = NE/T அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த ஐக்கு நமக்கு 5 அப்படின்னு தெரியும். n தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்ட்டு E அப்படிங்கிறது அதோட வேல்யூ வந்து என்னென்னா 1.6 × 10 - 19. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது வந்து கான்ஸ்டன்ட், இந்த வேல்யூ அப்படிங்கிறது. இதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பை டைம் t வந்து 1 அப்படிங்கிறது போடுறோம். இப்போ நமக்கு n தான் வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறோம், n இங்கே வச்சுட்டு இந்த 1.6 × 10 - 19 வந்து இந்த 5க்கு கீழே கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா இந்த 10 - 19 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 10 + 19 வந்துடும். அண்ட் இங்கே 5/1.6 இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா, கீழே வந்து ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த டெசிமல் பிளேஸ் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ 5 × 10 வந்து 50 ஆகிடும். 1.6 × 10 வந்து 16 ஆகிடும். இப்போ இது நம்ம 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது 25/8 வரும். அந்த 25/8 நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 3.125 இன்ட்டு இந்த 10 இங்கே இருக்கு இல்லையா அது. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது சர்க்யூட் வழியாக பர் செகண்டுக்கு பாஸ் ஆகுது. தட் இஸ் n = 3.125 × 10 electrons. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின், ஒரு பீஸ் ஆஃப் வயர் வந்து இருக்குது. அந்த ஒரு வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து
10 ohmனு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னாலே R தானே. ஸோ we write it as R is equal to 10 ohm. அப்போது இந்த வயருக்குன்னு ஒரு சர்டைன் லென்த் வந்து இருக்கும். அந்த ஒரிஜினல் லென்த்தை நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த வயருக்குன்னு ஒரு சர்டைன் ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த RLA இந்த மூணுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் R is equal to rho L by A அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பீஸ் ஆஃப் வயரோட லென்த் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது 3 டைம்ஸுக்கு தேன்ஸ் ஒரிஜினல் லென்த். அது ட்ரான் அவுட் ஆகும்போது அப்படிங்கிறப்போ அதோட நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆர்ன்னு எடுத்துருக்குறோம். அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது R1. அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் லென்த்துமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி இருக்கக்கூடிய லென்த்தை எல்லுன்னு எடுத்துருக்குறோம் அப்படின்னா அதோடைய நியூ லென்த்தை வந்து L1 எடுத்துக்கிறோம். அந்த லென்த் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? ஒரிஜினல் லென்த்தை விட 3 டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ அது 3Lன்னு எடுத்துக்கிறோம். L1 is equal to 3L. அதே மாதிரி ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷனும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். அதை வந்து A1 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா இங்கே எப்படி R is equal to rho L by A வந்து போட்டோமோ அதே மாதிரி ஸோ ரெசிஸ்டன்ஸ் மாறுது, லென்த்து மாறுது, ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் மாறுது. அப்படிங்கிறப்போ R1 is equal to rho L1 by A1 அப்படின்னு சொல்லி வரும். சரி, இப்போது இதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நியூ ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மாறுது, லென்த் மாறுது, ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் மாறுது. பட் ஆனால் இந்த 2 வயரோட வால்யூம் அப்படிங்கிறது சேமாக இருக்கும். ஸோ இந்த வயரோட வால்யூம் V1, இந்த வயரோட வால்யூம் வந்து V2. ஸோ V1 is equal to V2. வால்யூமோட ஃபார்முலா என்னென்னா ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் இன்ட்டு லென்த்து. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வயரோட வால்யூம் ஃபார்முலா. V1க்கு A இன்ட்டு Lன்னு போடுறோம். அண்ட் செகண்ட் வயரோட வால்யூமோட ஃபார்முலா வந்து A1 இன்ட்டு L1 அப்படின்னு போடுறோம். போட்டுட்டு நமக்கு A1 அப்படிங்கிறது அப்படியே வச்சு எழுதிடுறோம். ஆனால் L1 வந்து 3L அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே அப்படி போட்டுட்டு பார்த்திங்கன்னா இங்கே L கேன்சல் ஆயிரும். ஸோ A1 அப்படிங்கிறது இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த 3 இந்த சைட் கொண்டு வரும்போது A/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ L1 வந்து 3Lன்னு இருக்குது, A1 அப்படிங்கிறது A/3ன்னு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நியூ ரெசிஸ்டன்ஸ் R1 என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி. ஸோ R1 is equal to rho L1க்கு பதிலாக 3L, A1க்கு பதிலாக A/3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 3ஐ வந்து மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 3 into 3 9 வந்துடும். ஸோ R1 is equal to rho 9L by A அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் இந்த 9 என்ன பண்ணுறோம், வெளியே வந்து காமனாக எடுத்துட்டு ஸோ R1 is equal to 9 rho L by A. இந்த rho L by A is nothing but R, ரெசிஸ்டன்ஸ் R. அந்த Rஓட வேல்யூ என்னது 10. அப்போ இந்த இடத்துல 10 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 9 into 10 என்னது 90. அப்போ R1ஓட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ R1 is equal to 90 ohm. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்படி தான் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் இந்த யூனிட்டோடைய ஹாட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இதோட இந்த சாப்டரில் நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேர்ம் 2ல் நான் ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆன மாதிரி அதை போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். Okay, see you soon again in next video. Thank you for watching.